வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம் அப்படின்னு இங்க ஏதாவது பாடம் நடத்துவாங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுதாங்க இல்ல. நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்த்த, நம்ம கேட்ட, நம்ம பழகின பல செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தெரியாத செய்திகளை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இன்னைக்கு நெஞ்சையெல்லும் தஞ்சையின் கொஞ்சு தமிழ் பேச்சாளர், தேசத்தின் தரம் உயர்த்த அனுதினமும் மாணவர்களை செதுக்கும் ஒரு ஆசிரியர் சிற்பி முனைவர் மீனா குமாரி அவர்கள் நமக்கு தெரிந்த செய்திகளுக்கு பின்னால் இருக்கும் தெரியாத செய்திகளோடு இணைகிறார். இன்னைக்கு எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னு உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன். வாங்க கேட்டு ரசிக்கலாம். பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் மீனா குமாரி. அதோ பாரு மேகம் மழையை தந்து போகும், மேகம் தந்த அருவி ஓடும் மலை அருவி, கிணற்றுக்குள்ள வாளி எடுத்து கொடுக்க ஜாலி, எல்லா நீரும் சேர்ந்து கடலில் போய் சேரும். ஆமாங்க, நாமங்க இன்னைக்கு பார்க்க போற செய்தி என்னன்னா நீரை பற்றின செய்தியை தான் இந்த பட்டாம்பூச்சி எஃப்எம் வழியாக கேட்க போறோம். மனிதனுடைய அடிப்படை தேவைகள் உணவு, உடை, உறைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதெல்லாம் நாகரிகம் வளர வளர மக்கள் தொகை பெருக்கத்தாலும் இந்த நீரினுடைய பற்றாக்குறை ஏற்பட்டுடுச்சு. இப்ப திருவள்ளுவர் சொல்லுவாங்க, நீரின்றி அமையாது உலகு. இப்ப மனித உடல்ல உலகுக்கு மட்டுமல்லாமல் இந்த மனித உடம்புக்குமே இந்த நீரானது அவசியமான ஒண்ணு. பஞ்சபூதங்கள்ல சொல்லுவாங்க, நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. அதெல்லாம் முதல் இடத்துல இருக்கிறதே இந்த நீர் தான். இதுல ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு பாருங்க. பூமியில இருந்து ஆவியாகி நீரானது மேகங்களுக்கு சென்று மீண்டும் மழையாக மாறி பூமியை வந்து அடையும். இத நாம நீர் சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படிப்பட்ட ஒரு அதிசய நிகழ்வோ, பூமியிலேந்து கிளம்பி போய் திரும்பவும் பூமிக்கே வருது. அப்ப இந்த நீர்ல என்னதான் கலந்திருக்கு? ஹைட்ரஜன் அணு ரெண்டும் ஆக்சிஜன் அணுவும் ஒன்றாக சேர்ந்து நமக்கு நீராக கிடைக்கிறது. இது இயற்கையாகவே கொடுத்த ஒரு கொடையாகும். இந்த நீரினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, எல்லா பொருள்களையுமே கரைக்கக்கூடிய திறன் அதற்கு உண்டு. உலகுல 75% நீர். அந்த 75%த்துல கடல் நீர்ல பாதி பகுதி போனாலும் ஒரு 1% தான் மக்கள் பயன்படுத்துறாங்க. அதுலதான் குளிக்கவும் குடிக்கவும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசியமான வேலைகளுக்கும் இந்த நீரை பயன்படுத்துறாங்க. சங்க இலக்கியத்துல புறநானூற்று பகுதியில சொல்லுவாங்க, நிலநெளி மருங்கின் நீர்நிலை பெருக அப்படின்னு. அதாவது பள்ளமான நிலங்கள்ல, நிலப்பகுதியில நீர்நிலை அமைச்சு அதுல மழை நீரை சேமிக்க மன்னர்கள் கடமைப்பட்டிருந்தனர். அந்த நீர்நிலையை அமைக்கிறது தான் மன்னர்களுடைய தலையாய கடமை. நீர்நிலைகளை திட்டமிட்டபடி மழை நீரை வீணாக்காமல் சேமித்து வறட்சி காலங்களில் வேளாண்மைக்கு பயன்படுத்துவது முக்கியமாக கருதப்பட்டது. அந்த நீர்நிலைகளை பெருக்கிறது தான் உலகினுடைய நிலையான ஒரு புகழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரணத்தினாலதான் 1992, 93 அந்த இடைப்பட்ட காலத்துல ஐநா சபையானது பிரேசிலில லியோடிஜெரினோ என்ற நகர்ல இந்த சுற்றுச்சூழல் வளர்ச்சி பாதுகாப்பு குறித்த திட்டம் அது ஒண்ணு நிறைவேற்றாங்க. அந்த நிறைவேற்றப்பட்ட அன்றைய தினம்தான் மார்ச் 22. அந்த மார்ச் 22 தான் உலக நீர் தினமாக வருடதோறும் கொண்டாடணும் அப்படின்னு அமல்படுத்துறாங்க. இந்த உலக நீர் தினத்தின் அடிப்படை என்ன? நீரினுடைய வளத்தை அதனுடைய சுற்றுச்சூழலிலிருந்து மாறுபடாமல் பாதுகாப்பது, அப்புறம் நீர் பற்றாக்குறையை தீர்ப்பது, நீர்நிலைகளை பெருக்குவது. இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் மக்களிடையே கொண்டு அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, இதுதான் அந்த உலக நீர் தினத்தினுடைய முக்கியமான பங்கு. சொல்லுவாங்க, இந்த நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவர் சொன்னது போல அந்த நீர்நிலைகளை நாம வருங்கால சந்ததிகளுக்கு
எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல், குறைவு இல்லாமல் நாம அந்த இயற்கை வளங்களை சந்ததிகளுக்கு கொடுப்பதுதான் நம்மளுடைய குழந்தைகளுக்கெல்லாம் நாம் சேமித்து வைக்கக்கூடிய சொத்து என்று சொல்லுவாங்க. சரி, அப்ப பூமியில எவ்வளவோ மரங்கள் எல்லாம் வளருது. அப்ப அதற்கான காரணங்கள் அவைகள் இயற்கையாகவே வளர்ந்தாலும் நாமளும் ஒரு சில காரணங்களாக அதுக்கு நாம உறுதுணையா இருக்கணும். எப்படி? இப்ப விதைப்பந்து தயாரிக்கணும். அது என்ன விதைப்பந்து? வேம்பு, நெல்லிக்காய், பூங்கன் மரம், தேக்கு, ஓக் இவற்றினுடைய விதைகள் எல்லாம் களிமண் உள்ள வச்சு உருண்டையாக உருட்டி அதனை வெயில் இல்லாம நிழல்ல உலர்த்தி அதனை காய வச்சுக்கணும். அப்ப அதை எடுத்துட்டு என்ன செய்யணும், இந்த கோடைகால பகுதிகளில் சாலை ஓரங்களிலோ அல்லது ஆற்று வெளி ஓரங்களிலோ இந்த விதைகளை தூவி விட்டுறணும். நாளடைவுல மழை காலங்கள் வரப்போகுது, அந்த விதைகள் எல்லாம் மண்ணில் அப்படியே அமிழ்ந்து போய் அவைகள் தலவிருட்சமாக வளர ஆரம்பிக்கும். அப்ப சாலை ஓரங்களில மரங்கள் எல்லாம் வளரும் பொழுது அவை நிழல் கொடுப்பதோடு நீர்நிலைகளை மலைகள் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஆதாரமாகவும் மரங்கள் அதற்கான ஒரு உதவியை செய்துங்க. அப்ப நம்மளுக்கே தெரியும், இந்த மறைந்த சினிமா நடிகர் விவேக் அவங்க 1000 மரக்கன்றுகளை நடணும் அப்படின்னு சொல்லி நடணும்னு சொல்லும் பொழுது அவங்க ஏதோ ஒரு நலக்குறைவுனால இறந்து போயிடுறாங்க. ஆனாலும் அவர் விட்டு சென்ற அந்த பணியை அவருடைய நண்பர் தொடர்ந்து மரக்கன்றுகளை நட்டு கொண்டிருக்கிறாங்க சாலை ஓரத்துல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த சாலை ஓரங்களில மரங்கள் அமைப்பதோடும் அல்லாமல் நாமும் அந்த இயற்கை சூழலை மாற்றாத அளவுக்கு நாம நீர்நிலைகளை பாதுகாக்கணும். இன்னும் சொல்ல போனா இந்த கேரள மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் மழை நீரை சேமிச்சு தான் அந்த தண்ணியை தான் நான் குடிக்க, என் வீட்டு சமையலுக்குமே அதை பயன்படுத்துறேன்னு சொல்றாங்க. மழை தண்ணியை சேமிக்கிறதுனா தாழ்வாரத்தினுடையோ இல்ல வீட்டினுடைய கூரை மீதோ வரக்கூடிய தண்ணியை கிடையாது. அவங்க எப்படிப்பட்ட தண்ணியை சேமிக்கிறாங்கன்னா, வெட்ட வெளியில இருக்கக்கூடிய அந்த மழை நீரை கொண்டு சேமித்து வச்சு அவங்க பயன்படுத்துறதா சொல்றாங்க. அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் திரும்பி போகும் பொழுது அவங்க கொண்டு வந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் அவங்க மழை நீரை சேமிச்சு வச்ச அந்த தண்ணியை தான் எடுத்துட்டு போறதாக சொல்றாங்க. அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அவ்வளவு இளநீரை குடிக்கிறது மாதிரி ஒரு சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. அப்ப மன்னர்கள் காலத்தில் இருந்தே இந்த நீரினை பாதுகாக்கக்கூடிய சட்ட திட்டங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது. அது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான். அப்ப நாம இந்த மழை நீரை சேமிக்கிறதுனால தான் நீரை நாம பாதுகாக்க முடியும். அந்த நீரை பாதுகாக்கிறதுனாலதான் நாம எளிமையாக அந்த நீரினை பயன்படுத்தி மனித உடலுக்கும் மனதுக்கும் நல்ல ஒரு செயல்பாடாக நம்மளால மாற்ற முடியும். இவ்வாறு இயற்கை கொடுத்த அந்த கொடையான அந்த நீரினை நாம் வளம் குன்றாது பாதுகாப்பதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய தலையாய கடமையாகும். மீண்டும் ஒரு சிறப்பான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய மீனா குமாரி. நன்றி. இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு.